ஹாய், இன்றைக்கி ஒரு ஆலு பராத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 4 to 5 ஆலூஸ் எடுத்திருக்கேன், உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை க்யூபாக கட் பண்ணி கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தோலை உரிச்சிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்து வர டைமில் நம்ம மீதி பொருளுங்களாம் அதுக்கு சேர்க்க வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா சின்ன சின்ன சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போது வெந்த உருளைக்கிழங்க தோலை உரிச்சிட்டு அதை மசித்து இதை கூட சேர்த்துக்கலாம். வெந்த உருளைக்கிழங்க தோலை உரித்து சேர்த்துருக்கேன், இதை நல்லா மசித்து எடுத்துக்கலாம். நான் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், நீங்கள் வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லைனா வெறி மிளகாத்தூள், கரம் மசாலா, ஆம்ச்சூர் பவுட்ரு இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம், ஆப்ஷன். நான் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன், அதை தீர்த்திக்கிட்டு கொஞ்சம் நடுவில் வச்சு இப்போ போட்டு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி தீர்த்தி எடுத்துக்கலாம். ஸ்டஃபிங்லாம் வெளியில் வராமல் நல்லா எவ்வளோ மெலிசாக முடியுமோ அவ்வளோ மெலிசாக தீர்த்திக்குங்க. இப்போ தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆலு பராத்தாக்கு தொட்டுக்க நான் கொஞ்சம் தயிர், உப்பு, பெப்பர் தூள், மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா இது கூட சீரகத்தூளும் சேர்த்துக்கலாம். இது தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான பராத்தா ரெடி ஆகிட்டுருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அருமையான டேஸ்டான ஆலு பராத்தா தொட்டுக்கிறதுக்கு தயிர் ரெடி ஆகிடுச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஹாய் சிரஞ்சீவி, எப்படி இருக்கு ஆலு பரோட்டா? நல்லா இருக்கா? சாப்பிட்டு பார்த்து சொல்லு எப்படி இருக்குன்னு. பிடிச்சிருக்கா? தேங்க்யூ. வெல்கம்.